எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேர்கான். இப்போ நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் வந்து நிஃப்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நிஃப்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு காலையில் நம்ம கொடுத்த டேட்டாஸ் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ரேஞ்சுக்கு சொல்லியிருந்தோம், அந்த ரேஞ்சு படி எல்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம கொடுத்த ரேஞ்சஸ்ஸு. ஸோ இந்த ரேஞ்சஸ் படி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் நிஃப்டியோட இந்த இது எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இண்டைசஸ், குளோபல் இண்டைசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஓரளவுக்கு நிஃப்டி இன்றைக்கி வந்து ஒரு மூவ்மெண்ட்டில் இருந்துச்சு. அதே டைமில் நமக்கு இன்றைக்கி வந்து ஆர்பிஐயோட ரேட் கட்டும் வேறு இருந்துச்சு. ஸோ ஆர்பிஐ ரேட் கட்டும் இருந்தனால இன்றைக்கி வந்து நிறைய ஜிக்ஸாக் காலையில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் ஒரு ஸ்மூத்தாக ஒரு லெவலில் நடந்துச்சு. இப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நிஃப்டி மற்ற நிஃப்டிலாம் எப்படி நிஃப்டியில் மற்ற நம்ம என்எஸ்சியில் இருக்க மற்ற இண்டெக்ஸஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாசிட்டிவில் தான் இருக்குது எல்லாமே. நமக்கு சில ஏரியா மட்டும்தான் நெகட்டிவாக இருந்துச்சு, மற்றபடி ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ முக்கியமானது பார்த்திங்கன்னா பேங்கு, நிஃப்டி, ஐடி, ஆட்டோ, மெட்டல், ஸோ இன்ஃப்ரா இதெல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட்டு மேஜர் ஏரியா ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மார்க்கெட் வந்து காலையில் ஆர்பிஐ மீட்டிங்காக மட்டும்தான் கீழே போய் ஜிக்ஸாக்காக இருந்துச்சு. அப்புறம் 10:30க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து மேலே தான் போயிருக்குது. ஸோ 10:30க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேலே தான். இதுதான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டோட நிலமை இருந்துச்சு. ஸோ அப்படி நம்ம லெவலுக்கு கொடுத்தபடி நிஃப்டி எப்படிலாம் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்திங்கன்னா, நம்ம நிஃப்டிக்கு கொடுத்த லெவலு ஸோ ஆல்மோஸ்ட்டு 26,034 நம்மளோட லெவலுக்கு பார்த்திங்கன்னா 26,014 வரையும் ஒரு செட்டு கொடுத்துருந்தோம் ஷார்ட்டாக. அப்புறம் 25,952 இதெல்லாம் வந்து ஷார்ட் மூமெண்ட்டுக்காக கொடுத்துருந்தது. அதோட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 26,024 வரையும் 26,244 வரையும் கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து மேக்ஸிமமாக நம்ம கொடுத்துருந்த ஏரியாஸ் லெவல் இது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 26,034 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு காலையில் ஆர்பிஐ மீட்டிங்காக கீழே வந்துட்டு திருப்பி அப்படியே மேலே ஏறி அப்படியே போயிடுச்சு மேலே. ஸோ காலையில் ஈவினிங்கில் கொஞ்சம் வீக் ஆனதுனால இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடந்துச்சு. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் இந்த இடத்துல நடந்துக்கும்ல இன்ட்ராடேயில். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கான மூவ்மெண்ட்டு ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த லெவல் எல்லாமே டச் பண்ணியிருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இது ஷார்ட் லெவலுக்கு டச் ஆகிருக்கு, லாங் லெவலையும் டச் பண்ணியிருக்குது நிஃப்டி. ஏன்னா ஒரே பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டு, எல்லாருமே பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டில் இருந்தாங்க. அதனால் வந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவாக வந்து இன்றைக்கி முடிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம கொடுத்த கால் ஸ்ட்ரைக்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம கொடுத்த கால் ஸ்ட்ரைக்ஸ் வந்து 26,601, அதுக்கப்புறம் 26,101. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் பேப்பர் ட்ரேடிங்க்கு. ஸோ பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் எப்படி இருந்தது சொல்லி. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இது எதுக்குமே வந்து ரெக்கமெண்டேஷனுக்கான பர்பஸ் கிடையாது. நான் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதெல்லாம் பேசிக்கிருக்கோம், பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் மட்டும்தான் நம்ம பண்ணி பார்த்துக்கிருக்கோம். ஸோ இப்போது நமக்கு 26,000 கால் இதுதான் வந்து நேற்றோட ஏடிஎம்மாக இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோம். அது கொடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 140. ஸோ அங்கேருந்து மேலே போனால் 245, 218. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஷார்ட் ரேஞ்ச் லெவலாக நம்ம வச்சுருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நடந்திருக்கானா கண்டிப்பாக நடந்திருக்குது. காலையில் மட்டும் பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டு அப்புறம் திருப்பி ஏறிடுச்சு. ஸோ இந்த 10:30 மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட்டில் போயிடுச்சு. ஸோ இது வந்து மீட்டிங்காக மீட்டிங் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாதனால மீட்டிங் அவர் சொல்கிற வரையும், ஆர்பிஐ கவர்னர் வந்து சொல்கிற வரையும் இதில் இந்த மாதிரி ஜிக்ஸாக் நடந்துச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் சப்போஸ் யாராவது ரியலாக என்ட்ரி ஆகியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க வச்சுருந்த ஸ்டாப் லாஸ் மினிமம் ஸ்டாப் லாஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து கொடுத்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டிக்கு கொடுத்ததும் பாருங்கள் 26,958. இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஆகும். 26,189 வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்தோம்.
ஓகேங்களா. ஸோ இந்த பேப்பர் ட்ரேடிங்கில் எக்ஸாக்டாக நம்ம 26,035 அங்கேருந்து 26,189, 25,958. ஸோ இந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. அந்த ரேஞ்சு படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டச் பண்ணியிருக்குது. ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணாமையே மேலே மார்க்கெட் போய் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் முக்கியமான நடந்த சினாரியோ இன்றைக்கி நடந்ததில். ஸோ இந்த சினாரியோவை வச்சுட்டு நம்ம 26,000 காலை செக் பண்ணும்போது 26,000 காலுக்கு வந்து 78 வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும், 140 என்ட்ரி ஆகும் வச்சுட்டு டார்கெட் வந்து 218 வரையும் வச்சுருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் 218, 220 அந்த ரேஞ்ச் எங்கே போதோ அது வரையும் வச்சுருந்தோம். ஆல்மோஸ்ட்டு வந்துட்டு அது வந்து 10:30 மணிக்கு மேலே போனால் தான் அது ஹிட்டு. அது முன்னாடி என்ட்ரியாக இருந்தால் சில பேர் கம்மியான ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாலும் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த லெவல் ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுனால மூவ்மெண்ட் வந்து ஆர்பிஐ கவர்னருக்கு அப்புறமும் அது மேலே மூவ் ஆகி மேலே போய் டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸ்டாப் லாஸை வந்து நோ ஹிட். ஸோ இந்த லெவல் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்து இந்த லெவலில் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிற சொன்னால், பட் எந்த டைரெக்ஷனை சூஸ் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தெரியும் எல்லா இண்டைசஸும் எப்படியெல்லாம் மூவ் ஆகுதோ அதோட ரியாக்ஷனை பொறுத்து தான் நமக்கு நிஃப்டியும் ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ நிஃப்டி எல்லாமே ஒவ்வொரு இண்டைஸோட லிங்க் பண்ணியிருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரியாக்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பையர்ஸ்க்கான ஒரு இதுதான். இப்போ செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட்டை மூவ்மெண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செல்லர்ஸும் மாறிக்கலாம். ஏன்னா இப்போ புட்டு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோடைய புட்டையும் பார்த்தீங்கன்னா இது பையர்ஸுக்கு கொடுத்தது. இப்போ செல்லர்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் உல்ட்டாவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து டார்கெட்டு கிட்ட வந்துட்டு நிற்கிது. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டிகே ஆகி நிற்கிது. லெவல் கொடுத்த லெவல்லே இருக்குது பாருங்கள். 70 கொடுத்தோம்னா அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 8 நோக்கி வந்துருச்சு. மேலே டார்கெட்டு பார்த்திங்கன்னா 85 வரையும் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஸோ இதை கொடுத்தோன்னா டிகே நடந்து ஸோ செல்லர்ஸுக்கும் வந்து நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்க சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான். ஓகேங்களா. இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேங்களா. பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதை எப்படி போகுதாதுன்னு. ஓகேங்களா. இப்போ அடுத்து வந்து இன்னொரு கால் நம்ம எடுத்தோம்னா 26,100. ஸோ அது என்ன மாதிரி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெவல் பார்த்திங்கன்னா 26,88 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 166, இங்கே வந்து 67 டு 10 இந்த இதெல்லாம் ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தோம். ஆமாம் 10 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். ஸோ 10, 88, 166 இதெல்லாம் வந்து டார்கெட்டுக்கான ஒரு இதாக வச்சுருந்தோம். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் அதே மாதிரி மூவ் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் கிட்ட எல்லாம் வராமையே மேலே ஏறி போயிட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டோடைய 26,100 காலோடைய ட்ரேடிங் செட்டப் இது. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு செல்லராக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். அதை பார்த்தீங்கன்னா இப்போ செல்லரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அதோட 26,600 புட்டு அந்த லெவலுக்கு நம்ம இது பண்ணியிருந்தோம் வந்து 116 கீழே இறங்கினா 38 ஆர் 39 இந்த ரேஞ்சு. அங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா 132 ஸ்டாப் லாஸு. ஓகேங்களா. ஆனால் நம்ம மார்க்கெட்டுக்கு முதலே தெரிஞ்சிருக்கணும் என்ன மாதிரி மார்க்கெட் மூவ் பண்ணுறதுன்னு. ஸோ 132 ஸ்டாப் லாஸை வச்சுட்டு இது ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கீழே டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா இது செல்லர்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். அதாவது ரைட்டர்ஸ் இருக்காங்களா. ஸோ இந்த புட்டை செல் பண்ணியிருந்தவங்களுக்கு இது வந்து ப்ராஃபிட்டாக இருந்திருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லெவலை வந்து டச் பண்ணிட்டு நிற்கிது மார்க்கெட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம காலையில் கொடுத்த லெவலுக்கு படி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சினாரியோ நம்மள்கிட்ட கிடச்சிருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான். இது எந்த ரெக்கமெண்டேஷனுக்கான இதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்குது, எதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஒரு பையராகவும் ஜெயிக்கலாம், அதே டைமில் செல்லராகவும் ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா. செல்லர்ஸ் ஆல்வேஸ் ஜெயிப்பாங்க. பையர்ஸுக்கு வந்து
ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பையர்ஸ் செல்லர்ஸ்க்கு வந்து 80% சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம பார்க்க வேண்டிய சினாரியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.